ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் பீட்டா தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடியே ஒரு வேர்ல்டு வச்சுருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் இது உங்களுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுனால நான் வச்சுருக்கேன். நான் வந்து மாட் தான் ஏற்றினேன். இந்த மைன்கிராஃப்ட் வந்து கூகுளில் தான் ஏற்றினா அது எப்படி ஆச்சுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம மைன்கிராஃப்ட் இதுக்கப்புறம் நான் மைன்கிராஃப்ட் வீடியோஸ் மட்டும் போட போகிறேன். நான் சப்போர்ட் பண்ணேன். சரி, ஓகே காய்ஸ், வளவல பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஸ்டீல் பேர்ட் எஸ்எம் மாதேஷ். நம்ம வந்து பார்ட்டாக போடலான்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்ட் 1 நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம வந்து டெய்லி வீடியோ போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வீக்லி ஒன் வீடியோஸ் போடும். முடிஞ்சால் 2 வீடியோஸ் போட பார்க்குறேன். இப்போ நம்ம கேம் கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுப்பேன். அப்போ சொன்ன மாதிரி வேறு வீடியோவில் சொல்கிறேன். இது எப்படி ஏற்றணும்னு ஃப்ரீயாகவே ஏற்றலாம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு சரி வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் நம்ம வந்து பேசாமல் கேமுக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். இல்லை உங்களுக்கு வேறு இடத்துல வரும். உங்களுக்கு வில்லேஜ் வந்துச்சுன்னா லக்கி தான் நீங்கள். நான் வந்து கொஞ்சம் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் இந்த வீடியோ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். யூடியூப்பில் போட போகிறேன். அப்லோட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் போட்டுட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வேறு எதாவது பார்ட் 2 எப்போ வேணுமோ அப்போல்லாம் கேளுங்க கமெண்ட்டில். போதும். இங்கே ஷீப்லாம் இருக்குது. உங்களால் ஷீப் இல்லைன்னா உங்களால் வாழறது ரொம்ப கஷ்டம். நைட்டில் மான்ஸ்டர் இந்த ஜாம்பிலாம் வருவானுங்க. அதுக்கு தான் நீங்கள் ஷீப் ஏன் நீங்கள் எடுக்கணும்னா, ஷீப்லேருந்து இந்த உள் வரும்ல, இந்த ஊரில் நீங்கள் எடுத்து நீங்கள் பெட்டு தயார் பண்ணலாம். பெட் தயார் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் நைட்டு தூங்க முடியும். நான் உங்களுக்கு நிறைய மான்ஸ்டர் காட்டுவேன். அது நைட்லாம் வந்தாலும் தெரியும். க்ரீப்பரு காய்ஸ், க்ரீப்பர்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. க்ரீப்பர்னு ஒருத்தன் பச்சை கலரில் கால் வந்து ஒரு மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஜாம்பிலாம் நீங்கள் பார்ப்பீங்க. நைட்லாம் நீங்கள் பெட்டே இல்லாமல் அப்படியே நடந்துருந்தீங்கன்னா உங்களை மூச்சு போட்டுருவானுங்க. ஸ்கெலிட்டனு, ஜாம்பி, இந்த க்ரீப்பரு, ஸ்பைடரு எல்லாம் வந்து உங்களை கொண்டுருவாங்க. அதனால் நீங்கள் பெட்டு இருந்தால் தான் ஷீப்பு, வுட்டு கூட ஷீப்பு தான் முக்கியமாக வேணும். சரி, நம்ம இப்போ வுட்டை கட் பண்ணி வருகிறோம். வுட்டு இருந்தால் தான் நிறைய முக்கியம் பண்ண முடியும். அதான் முக்கியம். பார்ட் 2 நான் நெக்ஸ்ட் வீக் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது காய்ஸ். யாரும் கோச்சிக்காதீங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் சேனல்லே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
நல்லா கொஞ்சம் ஓடுது. ஃப்ரீ ஃபயர் சிஎஸ் ரேங்க் பார்ட் 2 போடலான்னு தான் இருக்கேன். எப்போன்னு நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் போட்டுருவேன். இன்னும் ஒரு ஷீப் ஸ்பான் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். எங்கே போயிடுச்சு ஷீப்புன்னு தெரியல காய்ஸ். ஷீப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஷீப்பு கிடச்சது நிறைய இந்த வாட்டி. இன்னும் ஒரே ஒரு ஷீப் கிடச்சா போதும், பெட் ரெடி பண்ணலாம். ஷீப்பு 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 எங்கே போகலாம்? ஷீப்பு இங்கே வர ஒரு ஷீப் எங்கேயோ பார்த்தேன். ஓச்சு ஹெல்த்து போயிடுச்சு போல கொஞ்சம். இந்த மாதிரி நீங்கள் எகிரி குச்சின்னு ஹெல்த்து தான் போகும். சாகசம் நெஞ்சு பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்தாக இருக்கும். அருமையாக இருக்குது. செம்ம சைடில் கோல்லாம் இருக்குது. நம்ம இங்கே வந்து மைண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். சைடில் கோல் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரோடுக்கு பாருங்கள் கோல். இன்னும் தெரில. நான் ஸ்பான் ஆகிற இடத்துல பூலாம் அதிகமாக இருக்குது. அழகழகாக இருக்குது. ஓஹோ காய்ஸ், இதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடு கட்டுறது கூட இல்லை. இதுக்கப்புறம் தான் நீங்கள் வில்லன்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. என்ட்ரு ட்ராகன், என்ட்ரு மேன், அப்புறம் பில்லேஜர் அவுட் போஸ்ட்டு, அப்புறம் இந்த நெதர் போட்டாலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் போக போக வரும். அயனு, டைமண்டு, கோல்டு அதெல்லாம் போக போக தான். கேவுக்குள்ளே போனால் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். நான் சொல்கிற டிப்ஸு கேவுக்குள்ளே போங்க, ஈஸியாக எடுத்துடலாம் டைமண்டு கோல்டுலாம். ஷீப்பு கிடச்சிடுச்சு. இன்னும் சாப்பாடு வேணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இது இந்த சைடில் இந்த சிக்கன் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, லெக் பீஸ் மாதிரி, இந்த பச்சை கலரில் காட்டுது. நான் ஒன்று எனக்கு ஒரு மாதிரி இதுவாக ஃபீல் ஆகுது போல். ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் நினைக்கலாம். நான் கிராஃப்ட் பண்ணாதீங்க. கிராஃப்டிங் டேபிள் இருந்தால் தான் உங்களால் கிராஃப்டே பண்ண முடியும். மற்றபடி உங்களால் கிராஃப்டே பண்ண முடியாது. நான் பெட்டு எடுத்துட்டேன். இந்த பெட்டு இருந்தால் தான் நீங்கள் உங்களால் தூங்க முடியும். ஆனால் நீங்கள் என்னதான் பொட்டி பண்ணாலும் தூங்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிளாக ஒன்று கட்டுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் குதிரைலாம் இருக்குங்க. என்ன ஆச்சு இந்த குதிரைலாம் பார்ப்போம். குதிரை, இந்த குதிரையில் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கே தெரியல. நம்ம லோக்கி கிராஃப்ட் கேமும் போடலான்னு இருக்கோம். அப்புறம் ஹாரர் கேம்ஸ் அந்த வீடியோஸ்லாம் போடுவோம். நம்ம அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது.
இங்கே கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்குது போல். கோழிலாம் கொஞ்சம் முட்டை போட்டால் நல்லாயிருக்கும். அதை வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பம்கின் பை அதெல்லாம் நம்ம பண்ணலாம். முட்டை இருந்தால் தான் நம்மளால் கொஞ்சம் இதெல்லாம் பண்ண முடியும், சமாளிக்க முடியும். நீங்கள் லேண்டில் வந்து க்ரீப்பரு மாப்ஸ்லாம் பார்ப்பீங்க, அந்த மாப்ஸ்லாம். ஆனால் தண்ணிக்கு உள்ளேயும் நிறைய மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் ட்ரைடன்ட்டு தெரியும். அப்புறம் சில ஜாம்பி இருப்பானுங்க, அவங்களாம் செம்ம தொல்லை. அந்த மாதிரி தான் நான் ஒரு வேர்ல்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் முன்னாடியே பில்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வேர்ல்டு உள்ள ஒரு கேவுக்குள்ளே போய் பார்த்தா டக்குன்னு கோல்டு கிடைக்கிது. அதனால தான் நான் உங்களுக்கு, அது கேவு மாதிரி இல்லை, ஒரு இது மாதிரி இருந்துச்சு, பெரிய இது மாதிரி. அதுக்குள்ளே போய் பார்த்தா கோல்டு இருக்குது. டக்குன்னு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் ஆஃப்லைனில் அந்த கோல்டு அப்டேட் பண்ணிட்டான்னு பார்க்குறேன். நான் அந்த மைண்ட் பண்ணி எடுக்கிறேன் அந்த கோல்டு. இவ்வளோ தான் கொட்டிடணும். டோர் இப்படி தான் கிராஃப்ட் பண்ணோம். போக இன்னும் நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணுவோம். போய் விண்டோஸ் வாடகை நைட் ஆக போகுது. இப்போ தூங்க முடியாது, நைட் தூங்கணும். நைட்டு பாப்போம், வெயிட் பண்ணுவோம், நைட் வரும். இது சார் வச்சது ஆர்ஸா டாங்கியான்னு தெரியல, எனக்கு தெரியல. கமெண்ட் தெரிஞ்சவங்க போடுங்க. நான் கொஞ்சம் தான் மைன்கிராஃப்ட் விளாண்டுருக்கேன். நைட் ஆயிடுச்சு, தூங்கிட்டு இப்படி தான் தூங்கணும். அவங்களால தூங்க முடியாது. இந்த கேம் நிறைய பேர் காசு கொடுத்து எடுத்துப்பீங்க, அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் காசு கொடுத்து எடுத்து டெலிட் பண்ணியிருப்பீங்க. அது விஷயம். ஆனால் இது காசே கொடுக்காம தான் ஏற்றினேன். இது எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த டாங்கியா இந்த ஆர்ஸான்னு தெரியல, தெரிஞ்சு சொல்லுங்க. இது எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு தெரியல. அதையும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் நான் கேட்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள். இது தெரிய முடிச்சிட்டு பேசி பாருங்கள். கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போதைக்கு நைட்டு தான் கொஞ்சம் இது வரும். ஆனால் நார்மல் மோடு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் திருப்பி வீடியோ பார்த்தா கூட தெரியும். நம்ம ஹிண்டர் பண்ணக்கூடாது. இவன் பீஸ்ஃபுல் மோடு கொடுத்துட்டோம். இப்போ இங்கெல்லாம் காபுசம் கொட்டி கொட்டி காமிக்குது. மைன்கிராஃப்ட்ன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தரமான ஒரு இதுதான். சரி, இதெல்லாம் நம்ம பாட்டை முடிச்சிக்கலாம்.